வணக்கம். குழந்தைங்க பத்திரம், மாணவர்கள் பத்திரம், இளைஞர்கள் பத்திரம், பெரியவங்க பத்திரம். போனா வராது அம்புட்டுதான் அப்படின்னு ஒரு நண்பர் சொன்னாரு. இது எங்கேயோ கேட்ட மாரி இருக்கே அப்படின்னு நான் நினைச்சேன். முன்னாடி எல்லாம் எங்க கேட்போம் அப்படின்னா, இந்த லாட்டரி டிக்கெட் விக்கிறவங்க பேசுவாங்க. போனா வராது, பொழுதுபட்டா தங்காது, அண்ணன் வாங்க, அக்கா வாங்க, மொத்தம் 4 தான் இருக்கு அப்படின்னு 400 சீட்ட விப்பாரு அவரு, இந்த டிக்கெட் விக்கிறவரு. அதே மாதிரி இப்ப சொல்றாரே அப்படின்னு என்னன்னு கேட்டா, எல்லாம் கரூர் மேட்டர் தான் அப்படின்னாரு. கரூர் மேட்டரா? கரூர்னா இப்ப நமக்கு பொசுக்குன்னு ஞாபகம் வர்றது, கரூர்ல பஸ் பாடி கட்டுறதோ, இல்ல கரூர்ல தொழில் அவ்வளவு வளர்ந்த ஊரு, இல்ல கரூர்ல நிறைய வந்து பள்ளி கல்லூரிகள் இருக்கு. இது தொடர்பாவோ, இது எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. கரூர்னா நமக்கு ஞாபகம் வர்ற ஒரே விஷயம் 41 உயிர்கள் பலியானது தான். அந்த அளவுக்கு கரூர் முத்திர பதிச்ச ஊரா மாறி போச்சு. ஏங்க இது குறித்து சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, அப்பதான் தெரியுது. கரூருக்கு பிறகு ஏறத்தாழ 2 மாசம் கழிச்சு நம்ம தாவேகா விஜய் நடுத்தருவுக்கு வர போறார். சாரி, தாவேகா விஜய் வந்துட்டு மக்களை சந்திக்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க. எங்க சேலத்துல எப்ப தேதி கேட்டிருக்காங்க அப்படின்னா, வரக்கூடிய டிசம்பர் 4ஆம் தேதி தேதி கேட்டிருக்காங்க. காவல்துறை அந்த தேதியில முடியாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. 6 வரைக்கும் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏறத்தாழ. இப்ப இதுல நம்ம என்ன யோசிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, 2 மாசம் தாங்க ஆகுது. இந்த 2 மாசத்துல 41 பேர் பலியானதை தாண்டி அவங்க பண்ண சேட்டைகள் இருக்கு பார்த்தீங்களா, அது உங்களால மறக்கவே முடியாது. இந்த புதுசா வந்தவன் படுத்துறது மாதிரி எந்தவித கவலையும் படாம நீங்க 3 மணி நேரத்துல மனுஷன் மொத்தமா சென்னை போனார். அங்க போய் இருந்துகிட்டு ஏறத்தாழ ஒரு 1 மாசம் வரைக்கும் வாயே திறக்காம, அதுக்கு பிறகு மக்களை சந்திக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல இதுல மகாபலிபுரத்துல போய் சந்திச்சாரு. அந்த முன்னாடி ஜெயலலிதா மருத்துவமனையில் இருக்கையில் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, அம்மா இட்லி சாப்பிட்டாங்க, அம்மா தோசை சாப்பிட்டாங்க, அம்மா வந்து டிவி பார்த்தாங்க. யாரா சொன்னது? அம்மாவே சொன்னாங்கம்மா ஒரு சில பேர். இப்போ அதே மாதிரி ஓவரா அழுதாரு, கேவி கேவி அழுதாரு, 8 மணி நேரம் அழுதாரு. எதுக்குடா அழுதாரு அப்படின்னா, அதாங்க இந்த இது கரூர் சம்பந்தமா அழுதாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளியில கதை அளக்க சொல்லி அங்க ஒரு கதையை அளந்து விட்டாங்க. மகாபலிபுரத்துல இருந்து நிறைய அளந்து விட்டாங்க. இதுல நம்ம பார்த்தது என்ன தெரியுமா? மனிதாபிமானம்னா என்னன்னு கேட்கிற அளவுக்கு நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதாவது பறி கொடுத்தவங்க உள்பட பல பேர் என்ன சொல்லிட்டாங்க, குழந்தைகளை பறி கொடுத்தவங்க, வீட்டுல உள்ளவங்களை பறி கொடுத்தவங்க உள்பட, பரவாயில்ல குழந்தை தானே போயிட்டு போகுது, அவரை நேரில் பார்க்குற வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னாங்கன்னா, எந்த அளவுக்கு மூடத்தனம் நிறைஞ்ச இடத்துல இருப்பாங்க ஒரு சாதாரண ஒரு நடிகனை பார்க்க, இப்படி ஒரு இருப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம கேட்க வேண்டியது. சமீபத்தில் கூட ஊடகத்தில் யாரோ ஒரு நண்பர் பேசுனதை நான் கேட்டேன். என்ன அப்படின்னா, இதை மட்டும் யோசிச்சாங்கன்னா விஜயை போய் ஒரு நடிகனா பார்க்க போவாங்களா அப்படிங்கிற கேள்வியை நமக்குள்ள எழுப்ப வேண்டியது. இதே மாதிரியான ஒரு காட்சின்னு வச்சுக்கோங்களேன். காட்சிக்காகத்தான் அந்த கரூர் கேமரா வச்சு எடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. அப்புறம் இதே மாதிரியான ஒரு காட்சி சினிமாவில் வச்சு இதே மாதிரியான ஒரு காட்சியில விஜய் நடிச்சாருன்னா என்ன ஆகும் அப்படின்னா, 41 பேர் இல்ல, 401 பேரை ஈஸியா காப்பாத்திடுவார். அவ்வளவு பேரையும் காப்பாத்திட்டு அப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா, தமிழன்டானா ஒரு தமிழன்டா அப்படின்னு சரியா பாட்டு வேற பாட ஆரம்பிச்சுடுவாரு. ஒரு 550 பேர் மாலையை வேற கொண்டாந்து போட்டுருவாங்க. ஆனா உண்மையில என்ன அப்படின்னா, ஒருத்தரை கூட காப்பாத்தாம உள்ளுக்குள்ள வந்து லைட்டை போட்டு வேடிக்கை பார்த்துட்டு துயரம் நடந்த உடனே தெரிச்சடிச்சு 3 மணி நேரத்துக்குள்ள சென்னை போனவர் தான் விஜய். அப்ப உண்மையான ஹீரோனா யார் அப்படின்னா, களத்துல நின்று மக்களுக்காக சேவை செய்யறான் பார்த்தீங்களா, அவன் தான் ஹீரோ. ஒரு விபத்து நடக்கிறப்ப ஒரு ஆட்டோ டிரைவர் ஆட்டோ ஓட்டுறதை விட்டுட்டு வேகமா ஓடி வந்து அவங்கள தூக்கிட்டு வந்து ஆட்டோவை தூக்கிட்டு போயிட்டு யார் என்னன்னு தெரியாம முதலுதவி செஞ்சு அந்த அவங்க செல்போன் நம்பரை வச்சு இந்த மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கு தகவல் சொல்றான் பாத்தீங்களா, அந்த ஆட்டோ டிரைவர் தான் ஹீரோ. அவர் தான் மனிதா ஹீரோவா இருக்க முடியுமா தவிர, 41 பேர் பலியாகி கிடக்கிற நேரத்துல பின்னங்கால் பெடர்ல தெறிக்க ஓடினாலு, அவர் கூட இருந்தாலு, இந்த எம்பளத்தினாலு, இது எல்லாமே என்ன ஆனது எல்லாருக்கும் தெரியும். இதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிஜ ஹீரோ யாரு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப இதுக்கு பிறகு இப்ப 60 நாள் கழிச்சு கொஞ்சம் கூட கூசாம யோசிக்காம இப்ப நாங்க சேலத்துல மக்களை சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. சேலத்துல மக்களை சந்திக்க போறோம்னா எந்த வகையில் நீங்க சந்திக்க போறீங்க? இடம் வேற கேட்டிருக்காங்க. போஸ் மைதானம் நிறைய கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் எப்படிப்பட்ட இடம் அப்படிங்கிறது இருக்கு. ஏற்கனவே வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கணும் அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இவங்க போனாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இவர் என்ன அதாவது கொஞ்சம் யோசிக்கணுங்க. ஒரு 4 மாசம் கழிச்சா கூட பரவாயில்ல.
ஆனா 2 மாசத்துக்குள்ள இவ்வளோ பெரிய கடுமையான ஒரு துயரச் சம்பவம் நடந்ததுக்கு காரணமான இவங்க இதை விட சொன்னது என்ன அப்படின்னா, திமுக மேல பழி போட்டாங்க, நிறைய போட்டாங்க. இதெல்லாம் தாண்டி இப்ப அங்க கூட்ட போறோம் அப்படிங்கிறாங்க. கூட்டத்துக்கு இதுல முக்கியமான தேதி என்ன அப்படின்னா, தேதி 4. அவங்க சொன்ன தேதி என்ன கிழமையில வருதுன்னா, வியாழக்கிழமை வருது. சனி அப்படிங்கிறத இப்ப விட்டுட்டாங்க போல இருக்கு. ஏன் சனி அப்படிங்கிறத விட்டுட்டா அப்படின்னா, சனியால இவங்களுக்கு சனி பிடிக்கல. அந்த 41 குடும்பத்துக்கு சனி பிடிச்சிருச்சு. சனிக்கிழமை கணக்கு பண்ணிட்டு, நம்ம அதுக்கு மேல நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 41 பேருக்கு இது பண்ணது பிறகு, ஜோசியர் சொல்லியிருப்பார் போல இருக்கு. நாங்க கட்டத்தை கொஞ்சம் தப்பா மாத்தி சொல்லிட்டேன். ஜோசியர் போதையில இருந்தாருன்னு தெரியல. கொஞ்சம் தப்பா மாத்தி சொல்லிட்டேன். இனிமே வியாழக்கிழமை நீங்க பண்ணிக்கங்க. அந்த நாள் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜோசியர் சொல்லிட்டாரு போல இருக்கு. அதனால வியாழக்கிழமையை தேர்ந்தெடுத்திருக்காங்க. வியாழக்கிழமையில் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ஒரு சில பஸ் வந்தாலே நம்ம பயப்படுவோம், பார்த்துருக்கீங்களா? எங்க ஊர் பக்கம் 2, 3 பஸ் ஓடும். அந்த பஸ்ஸை பார்த்தாலே பீதியாவாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு சில பஸ் இந்த கம்மாக்கரை வழியாவே 2 ரோடு இருக்கு. இப்போ இருக்கு அந்த ரோடு. அந்த கம்மாக்கரையில கண்டிப்பா எந்த டிரைவர் ஓட்டினாலும் போய் ஒரு முட்டிடுவாரு. இல்லைன்னா கண்டிப்பா வண்டி பிறன்றும். அதனால ஒரு சில பேர் பார்ப்பாங்க, ஏன்டா தேவையில்லாத வேலை அப்படின்னு நடந்தே போயிடுவான் ஒரு சில பேர். ஒரு சில பேர் குறுக்கு பாதையில போயிடுவான். ஏன்? எந்த டிரைவர் ஓட்டுறாலும் அதுக்கு வண்டி பெறலாம். என்ன காரணம் அப்படின்னா, முதலாளி அது மாதிரி. ஏய், எவனை விடாம ஏத்திட்டு வரணும் அப்படின்னு சொல்லிடுவாரு. இவங்க அதை வேற மாதிரி நினைச்சுக்கிறது. இப்பதான் அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்ப அதே மாதிரி ஒரு சில கட்சிகளை பார்த்தாலே நம்ம பயப்படணும். எதுக்கு அப்படின்னா, என்ன பண்ணுவாங்களோ, எது பண்ணுவாங்களோ அப்படின்னு நம்ம பயப்படணும். இப்போ யாராவது ஊருக்குள்ள முன்னாடி பிள்ளைங்களை சொல்லுவாங்க தெரியுமா? பூச்சாண்டி வந்துடுவான், மரியாதை வீட்டுக்குள்ள ஒடியாந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அது மாதிரி இப்போ என்ன பண்ணதுக்கு அப்படின்னா, ஒருவேளை அந்த பகுதி எப்படியும் 5-6 மாவட்டத்துல இருந்து எப்படியாவது விஜய் எப்படி ஆளுகளை வந்து அந்த இது பண்ணாரு அப்படின்னு பார்ப்போம்னு கூட போனாலும் போகலாம். ஏன்னா நம்ம ஆளுகளை நம்ப முடியாது. அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதை. அந்த பகுதி மாவட்டம் 4-5 மாவட்டத்தில் உள்ளவங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, கண்டிப்பா பிள்ளைங்களுக்கு வேற எங்கேயாவது கோயிலுக்கு கூட்டு போங்க. சரி, கோயிலுக்கு கூட்டு போக பிடிக்கலையா, பழைய பணம் எங்கேயாவது ஒன்றுச்சுன்னா கூட்டு போங்க. விஜயபுரத்துக்கு கூட்டு போயிடாதீங்க, அது வேற. அப்புறம் இல்லையா, ஏதாவது நல்ல குடும்ப படம் ஓடுச்சுன்னா கூட்டிட்டு போங்க. அப்படி இல்லையா, வேற எங்கேயாவது கூட்டிட்டு போய் அதை மறக்கடிச்சு அந்த தேதியில பிள்ளைகளை கூப்பிட்டு வந்துருங்க. மாணவர்கள் சொல்றாங்களா, அன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போக விடாதீங்க. ஒரு நாள் லீவு போட்டாலும் பரவாயில்ல. அவன் பாட்டுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறேன்ட்டு சட்டையை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு கலர் சட்டையை அங்கிட்டு போய் சட்டையை மாத்திட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு வந்துடுவான். அதனால பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைகளை கொஞ்சம் ஜாக்கிரதையா விட்டுருங்க. யாராவது வேலைக்கு போறாங்க இளைஞர்கள் அப்படின்னா என்ன பண்றீங்க? தம்பி, இன்னைக்கு நம்ம கொஞ்சம் லைவ் இருக்கு, வேலை இருக்கு, வா நம்ம வீட்டில் வேலையை பார்ப்போம் அப்படின்னு பெரியவங்க முடிவு பண்ணி பிள்ளைங்களை வீட்டுக்குள்ள கோழி அமுக்கிற மாதிரி அமைக்கி போட்டுருக்க. சரி, பெரியவங்களே இந்த வேலை பார்க்க போறாங்க அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, பிள்ளைங்களாம் சேர்ந்து பெரியவங்களுக்கு தலையில நங்குன்னு 4 கொட்டு வச்சு, நான் சொல்றேன் உனக்கு அறிவு இருக்கா, நானே வீட்டில் பேசாம இருக்கேன், உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தலையில பரவாயில்ல, பெரியவங்களை அடிச்சாலும் பரவாயில்ல, ஏன்னா உசுறுப்பு ரொம்ப முக்கியம். டக்குன்னு நக்கு 4 கொட்டு வச்சு வீட்டுக்குள்ள போட்டுருங்க. ரொம்ப வந்துச்சுன்னா ஊர்க்கூட்டம் போட்டுருங்க. ஊர்க்கூட்டம் போட்டு எப்பா இந்த மாதிரி நடந்துச்சு, ஊரே தெரிஞ்ச விஷயம், அதனால ஊருக்குள்ள எந்த இழப்பும் வந்துட முடியாது அப்படின்ட்டு ஊர்க்கூட்டம் போட்டு முடிவு பண்ணி வெளியில போனா ஊருக்கு அபராதம் கட்டணும் அப்படின்னு கூட நீங்க செய்யலாம். எந்த வகையிலையும் அந்த இடத்துக்கு நம்ம போனா என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஊரறிஞ்ச ரகசியமாகி போச்சு. அதனால இந்த சொன்னான்ல போனா வராது அப்படிங்கிறது இது உண்மை. ஏன் அப்படின்னா, நம்ம எவ்வளவு விளையாட்டா பேசினாலும் உயிர்கள் ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ஒரு புள்ளைய வச்சிருக்காங்க, 2 புள்ளைய வச்சிருக்காங்க. இந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு இழப்பு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா தாங்க முடியாத இழப்பு அது. அது சொல்லவே முடியாது. முன்னாடியெல்லாம் 10 புள்ள 16 புள்ள வச்சிருந்தவங்க இன்னைக்கு பல பேர் அந்த பிள்ளைகளை பார்த்து பார்த்து வளர்க்கறது, இன்னைக்கு பிள்ளைகளுக்காக செலவு பண்றது, கணவன் மனைவி 2 பேருடைய மொத்த வருமானத்தை சேர்த்து ஒரு பிள்ளையுடைய படிப்பு சாப்பிடுறது அப்படிங்கிறப்ப, அப்ப எந்த அளவுக்கு தங்களுடைய வாழ்க்கையை சிதைச்சுக்கிட்டு தங்களுடைய வாழ்க்கையை ஒடுக்கிக்கிட்டு பிள்ளைங்களுக்கு வைப்பார். அப்ப அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டிய தேவை, இந்த சமூகத்துக்கு ஆலோசனை சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. விஜய் மாதிரி ஆட்கள் ஒன்றும் அவர்கிட்ட ஒன்றும் இல்லைன்னா கூட, கூட இருக்க ஆள்கிட்ட ஒண்ணுன்னா கூட, யாராவது 2 அறிவாளிகளை வச்சுக்கிட்டு எப்படி கூட்டம் நடத்தலாம், நீங்க தனியா ஒரு இடத்துல நடத்துங்க. தனியா ஒரு இடத்துல நடத்தி, ஒன்றும் அதுக்காக அரசியல் கட்சி தான், தனியா ஒரு இடத்துல நடத்திட்டு எவ்வளவு பேர் வர்றாங்கன்னு திட்டமிடுங்க. திட்டமிடாம ஒருத்தர் வர்றதுக்கு அவசியம் இல்லை. திட்டமிட்டுட்டு அப்படி பண்ணனா கூட பரவாயில்ல. விஜயுடைய கஞ்சத்தனத்தை இதில் காட்டக்கூடாது. இந்த பாட்டில் தூக்கி போட்டு விளையாடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு வச்சுக்கங்களேன். அது அரசியல் கட்சி. ஆனா இதுல நம்ம இன்னொன்னு என்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, மோகன் சி லாசரஸ் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் பெரிய இவர்னு வச்சுக்கோங்களேன். அவர் பேட்டி கொடுத்திருந்தாரு சமீபத்தில். நான் வந்து ஒரு கிறிஸ்தவனா, நான் அவர் கூட நிற்கிறேன், ஓட்டு போட போறேன், வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார்.
இதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, இந்த மோகன் சி லாசரஸ் எங்க இருந்தார் இதுக்கு முன்னாடி அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. இவர் ஏன் சொல்றாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன் சொல்றாரு அப்படின்னா, கிறிஸ்தவர்களுடைய ஓட்டை பிரிக்கணும், யாருக்கு பிரிச்சு யாருக்கு போகணும் அப்படின்னா விஜய்க்கு போகணும் அப்படிங்கிற இடத்துல அவர் ரொம்ப அவர் இல்ல, சம்பந்தப்பட்ட எப்பவுமே விஜயை இறக்கி விட்ட பாஜகவுடைய வேலையில ரொம்ப தெளிவா இருக்காங்க அப்படிங்கிறது இதை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, விஜய் எவ்வளவு ஓட்டு வாங்க போறாரு அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். இன்னொன்னு, விஜய்க்கு இதுவரைக்கும் எந்த கட்டமைப்பும் கிடையாது, கிராமத்துல எந்த கட்டமைப்பும் கிடையாது. போறவங்க முழுக்க 195% பேரு நம்ம விஜய் வந்திருக்காரு பார்த்துட்டு வந்துருவோம் அப்படிங்கிறதா. ஊருக்குள்ள யானை வந்தா பாக்குறவன் பல பேர் இருக்கான், தேவாங்கு வந்தா பாக்குறவன் பல பேர் இருக்கான், ஊருக்குள்ள கரடி வந்தா பாக்குறவன் பல பேர் இருக்கான். எங்க ஊர்லாம் கரடி வந்தா விரட்டி விரட்டி போய் பார்ப்பாங்க. கரடி சமயத்துல பிராண்டி வச்சிரும், அந்த கரடியில மூக்குல பாத்தீங்கன்னா செயின் எல்லாம் போட்டு இழுத்து வச்சிருப்பாங்க. அப்ப எது வந்தாலும் ஊர்ல போய் பாக்குறதுக்கு ஒரு செட்டு இருக்கு. அது மாதிரி தான் ஒரு சினிமா நடிகர் வந்தா, அது உச்ச நடிகர் வந்தா போய் பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை ஓட்டுன்னு நம்பி ஒரு செட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அது அப்புறம் எது இருந்துட்டு போகுது, அது ஓட்டா மாறுதா இல்ல எதவா மாறுது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எந்த கொள்கையும் இல்லாம எந்த கோட்பாடும் இல்லாம இருக்கக்கூடிய விஜய் இப்போது ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு சப்போர்ட்டா இன்னும் ஒரு சில பேர் வந்திருக்காங்க. அதுலயும் குறிப்பா ஒரு சில அறிவாளிகள்ங்கிற பேர்ல ஒரு சில பேர் வந்திருக்காங்க. அது என்ன நடக்குது அப்படின்னு நம்ம 2026 பார்க்கலாம். அவங்களுடைய ஒரே வார்த்தை எதை தொட்டாலும் 2026 சிஎம், 2026 சிஎம், 2026 சிஎம் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி இருக்கு நீங்க கவனிச்சு பாருங்களேன். ஒரு சில பேர் அது புலம்பு விட்டுருவாங்க. ஒரு படத்துல இவர் நம்ம விதி படத்துல மோகன் புலம்புவார், மண்டையில பைத்தியமாயி ராதா 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 அப்படிம்பாரு. அதே மாதிரி 2026 சிஎம், 2026 சிஎம், 2026 சிஎம், 2026 சிஎம். ஓட்டு போட்டா தான் மந்திரி, ஓட்டு போட்டா இப்போ தேர்தல் ஆணையம் இருக்கு, அதை வச்சு எதாவது பண்ணிக்கலாம், அது ஒண்ணு இருக்கு. அதனால தனியா இப்பெல்லாம் மக்களை நம்பி நிக்கணுங்கிற அவசியம் இல்லை. மக்களை கொஞ்சம் மனசை சரி பண்ணிட்டு நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கலாங்கிற இடத்துல இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன் விஜய பாஜக இதுக்குள்ள இறக்கி விட்டுருக்காங்க? அவருக்கு சப்போர்ட்டா கிறிஸ்தவர்கள் ஒரு சில பேர், கிறிஸ்தவர்கள் பேர்ல இருக்க ஒரு சில பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, திமுகவுக்கு சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு விழுகும். நீங்க தலித்தருடைய ஓட்டு விழுகும், இஸ்லாமியருடைய ஓட்டு விழுகும், அதே மாதிரி கிறிஸ்தவருடைய ஓட்டு விழுகும். அப்ப சிறுபான்மை மக்களுடைய ஓட்டை பிரிச்சுட்டோம் அப்படின்னா, அது விஜய் பக்கம் போயிருச்சு அப்படின்னா திமுக கிடைக்க வேண்டிய வாக்கு சதவீதம் குறையும். அப்ப நம்ம ஈஸியா இன்னொரு பக்கம் இங்க யார் மேலேயாவது குதிரை ஏறி, யார் மேலேயாவது யானை ஏறி ஏதாவது ஒண்ணு பண்ணிடலாம் அப்படிங்கிற பாஜகவுடைய திட்டம். இந்த திட்டம் ஏற்கனவே இப்ப சமீபத்துல இதுல பீகார்ல பழிச்சிருக்கு. ஓவைசி அப்படிங்கிற ஒரு ஆள் இருக்காரு. அவர் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு ஆளு. அங்கங்க போய் நின்று ஒரு சில இஸ்லாமியருடைய மண்டையை கழுவி அங்க ஓட்டு வாங்கி பாஜகவை ஜெயிக்க வைப்பாரு. அதே மாதிரி இன்னொருத்தர் இந்த எலெக்ஷன்ல நான் தான் ஜெயிக்க வைப்பேன்னு ஒரு அழைச்சிட்டு தெரிஞ்சார்ல, பிரசாந்த் கிஷோர். அவர் எனக்கு ஓட்டு விழு உணவு பக்கம் அழுகிறாரு. உண்மை என்ன அப்படின்னா, அவர் ஒரு வகையான இளைஞர்கள் ஓட்டை பிரிச்சுக்கிட்டு அங்க பாஜக ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமா இருந்தாரு. அதே மாதிரி தான் இங்கேயும் விஜயை வச்சு எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில முதல்ல விஜய் கூட்டத்துக்கு போறத மக்கள் தவிர்க்கணும் அப்படிங்கிறதா யதார்த்தமான விஷயம். முதல்ல உயிர் பத்திரம். நன்றி, வணக்கம்.